10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we can learn about the orbital speed. So நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா you can learn about the escape speed பார்த்துருப்பீங்க. ஸோ escape speed அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து if you are throwing object from the surface to earth, it will not return back to the earth. நீங்கள் வந்து ஆப்ஜெக்டில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறப்ப அது திரும்பி எர்த்துக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணால் வராது அப்படின்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் சார் போகணும் அப்படின்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா இட் வில் நாட் ரிட்டன் பேக் டு த எர்த். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா எர்த்துக்கு வந்து ரிட்டன் ஆகாது. இது வந்து எஸ்கேப் ஸ்பீட். ஸோ இப்போ வந்து ஆர்பிட்டால் ஸ்பீட். ஸோ ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன சார் எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போயிட்டு ஒரு இடத்துல நின்று ரிவால்வ் ஆகும். அதான் நம்ம ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பீட் which is required to move the object in the circular orbital. அவ்வளோதான். நம்ம கீழேருந்து மேலே த்ரோ பண்ணுறப்ப அந்த சர்க்குலர் ஆர்பிட்டாலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம கீழேருந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் த ஆர்பிட்டால். அது வந்து ஆர்பிட்டால் அப்படின்றத விட அது வந்து எங்கே தானே எர்த்தோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே போயிடும். இந்த ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்றது எனக்கு என்னென்னா, இது வந்து கீழேருந்து நேராக மேலே போயிட்டு ஒரு ஆர்பிட்டால் நின்றுட்டு எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட். ஸோ சேட்டலைட்டை நீங்கள் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்பிட்டால் ஸ்பீடு. ஸோ ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்றப்ப கீழேருந்து நம்மளுக்கு நேராக சேட்டலைட் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆக செய்யும். ஸோ எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது இட் வில் நாட் ரிட்டர்ன் பேக் டு த எர்த். ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்றது இட் வில் ஆர்பிட் இன் த பர்டிகுலர் ஆர்பிட்டால். ஒரு எலக்ட்ரான் எப்படி நியூக்ளியஸை சுற்றி வருதோ அதுபோல் நியூக்ளியஸ் அப்படின்றது எர்த்துன்னு வச்சுக்கிங்க, அந்த எலக்ட்ரான் அப்படின்றது சேட்டலைட் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஸோ அந்த ஆர்பிட்டால் நீங்கள் கேசெல், எல்செல், எம்செல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் சேட்டலைட், வெதர் சேட்டலைட்டு, ஸோ அது மாதிரி நிறைய சேட்டலைட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். அந்த ஆர்பிட்டாலை போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹவு மச் ஸ்பீடு வி கேன் அப்ளை அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குறோமோ ஸோ தட் ஸ்பீட் இஸ் நோன் அஸ் த ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் பர்பஸ் வந்து இந்த கம்யூனிகேஷன் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சேட்டலைட் அண்ட் த ஆர்பிட் ஆஃப் எர்த். ஒரு எர்த்தை சுற்றி வர ஆர்பிட்டல் அந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை பொறுத்து தான் நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. இல்லாட்டினா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னே இருக்காது. அது வந்து செல்ஃபோன் கம்யூனிகேஷன் ஆகட்டும், ஆடியோ கம்யூனிகேஷன் ஆகட்டும், வீடியோ கம்யூனிகேஷன் ஆகட்டும், எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து த்ரூ த சேட்டலைட் தான். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் மொபைல்லேருந்து கால் பண்ண உடனே உங்களோட கால் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சிக்னல் வந்து which is emitted by your cell phone which is received by the cell phone tower. அந்த செல்ஃபோன் டவர் என்ன பண்ணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக சேட்டலைட்டுக்கு கொடுக்கும். ஸோ சேட்டலைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குமா, அந்த பர்டிகுலர் ஹைட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டு அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி இட் வில் அகைன் டிரான்ஸ்மிட்டட் டுவர்ட்ஸ் த எர்த். அப்போ வந்து உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இட் வில் கவரிங் த லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் எனக்கு கவர் ஆகும். அப்போ கவர் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலாக மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது வந்து நம்ம +2 நம்ம படிப்போம். சரி, இப்போ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது இட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த சேட்டலைட்ஸ். ஸோ இந்த சேட்டலைட் வந்து இட் வில் அரௌண்டிங் த எர்த் ஜஸ்ட் லைக் பிளானட் அரௌண்ட் த சன் ஆர் எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஸோ லைக் தட். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளஸ் தான். ஒரு எர்த்தை சுற்றி வர சேட்டலைட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு இந்த பிளானட்ஸ் அரௌண்ட் த சன் ஆர் எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ் விச் ஆர் த சேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் we are having the 2 types. ஒன்று வந்து மேன்மேட் சேட்டலைட், ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ மேன்மேட் சேட்டலைட் அப்படின்றது சேட்டலைட் இல்லை ஸோ லான்ச்டு பை அஸ். நம்ம வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணுறோமோ அதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். சாரி மேன்மேட் அதான் மேன்மேட் சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ரெண்டு ஒன்று தான். ஸோ நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மலாகவே இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நேச்சுரல், ஒன்று வந்து மேன்மேடு இல்லைனா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட் எல்லாமே மேன்மேடு இல்லைனா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்றது நார்மலாகவே இருக்கிறது. இப்போ எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் எது சார் அப்படின்னா மூன்.
சரிங்களா. 3 வந்து எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட். இது வந்து நம்ம 3 வந்து நம்ம லான்ச் பண்ணல, தானாகவே எனக்கு இருக்குது. ஸோ அப்போ 3 இஸ் செட் டு பி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த். ஸோ ஹவவர் இந்த சேட்டலைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால் எனக்கு ரிவால்வ் ஆனாலும் இந்த சேட்டலைட் will obey the கெப்லர்ஸ் லாஸ். இந்த கெப்லர்ஸ் லாவை அது கண்டிப்பாக எனக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஒபே பண்ணும். ஸோ கெப்லர்ஸ் லா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து எனக்கு என்ன சார் சொல்லணும் அப்படின்னா ஆல் த பிளானட்ஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் will அரௌண்டிங் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டால். ஸோ விச் இஸ் சன் வந்து ஒரு ஃபோக்கஸாக வந்து வச்சுக்கிட்டு எல்லா பிளானட்டும் ரிவால்வ் ஆகும்னு சொல்லியிருப்போம். இங்கேயும் அதே போல தான். ஸோ எல்லா சேட்டலைட்டுமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு இந்த எந்த பிளானட்டை வந்து சுற்றி வருது. இப்போ எர்த்துக்கு வந்து நீங்கள் சேட்டலைட் லான்ச் பண்ணிங்கன்னா ஆல் த சேட்டலைட் வந்து எர்த்தை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆகும். ஸோ இது வந்து கெப்லர்ஸோட ஃபர்ஸ்ட் லான்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் லா வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த ஏரியா பை டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன்று வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ரூட் ஆஃப் ரேடியஸ். இந்த சேட்டலைட்டு மேன்மேட் சேட்டலைட் ஆல்சோ இட் வில் ஒபே த அதோட இது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆல்சோ அது வந்து வேலிட் ஆகும். கெப்லர்ஸ்லாம் இஸ் ஆல்சோ ஃபார் த மேன்மேட் சேட்டலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹவவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட்டை நீங்கள் லான்ச் பண்ணோன்னே இட் வில் ரீச்சிங் இன் த பர்டிகுலர் ஆர்பிட்டால் தென் இட் வில் மூவிங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால். அது வந்து எனக்கு என்ன ஆர்பிட்டாலில் எனக்கு மூவ் ஆக செய்யும் சார் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாலில் எனக்கு மூவ் ஆக செய்யும். ஸோ தோஸ் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ். ஆல்ரெடி நோ இந்த ஃபார்முலா ஃபார் த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா FC is equal to mv²/r அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து ரேடியஸ் அப்படின்றது we can calculate the distance from the center of earth to satellite. ஸோ where it was அது எங்கே இருக்குது ப்ளஸ் சென்டர் ஆஃப் எர்த். நீங்கள் எப்போவுமே கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்ஸில் வந்து என்ன சார் ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ எனி டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே இது கால்குலேட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எர்த்துலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ரேடியஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப ரேடியஸ் அப்படின்றது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் எர்த் டு சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ சென்டர் ஆஃப் எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து வேர் த சேட்டலைட் இட் வாஸ் அது எங்கே இருக்குது அப்படின்றது அது வந்து ஹச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி சார் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா mv²/r which is equal to mv²/r plus h அப்படின்னு சொல்கிறோம். ஸோ r plus h அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சேட்டலைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த். ஸோ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி ரைட். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு சேட்டலைட் வந்து எர்த்து வந்து சேட்டலைட் மேலே எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் G கேபிட்டல் M ஸ்மால் m/r plus h². இங்கே வந்து G இந்த கேபிட்டல் M அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இட் வாஸ் இண்டிகேட் த மாஸ் ஆஃப் த சேட்டலைட். ஸோ இது இந்த M அப்படின்றது மாஸ் ஆஃப் த சேட்டலைட், இந்த ME அப்படின்றது மாஸ் ஆஃப் த எர்த் பிகாஸ் த சேட்டலைட் வாஸ் இஸ் பவுண்டட் டு த எர்த் ஆஃப் ஸோ பவுண்டட் டு த எர்த். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தோட அது வந்து பவுண்டாக இருக்குது, அதனால் வந்து மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இந்த கேபிட்டல் M இட் செல்ஃப் அப்படின்றது இட் வில் இண்டிகேட் மாஸ் ஆஃப் த சேட்டலைட். இந்த ME அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எர்த் பை எனக்கு என்ன சார்னா r² வரும். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃப்ரம் சென்டர் ஆஃப் எர்த்துலேருந்து சேட்டலைட் வரைக்கும் r plus h த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இட் வில் ரிவால்விங் இன் த ஆர்பிட்டால். அப்போ கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டால் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா mv²/r plus h which is equal to G capital M mass of the earth by r plus h the whole square. ஸோ இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு r plus h இந்த r plus h² கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன சார் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு v² இருக்கும். தென் v² is equal to G into mass of the earth by r plus h அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹியர் ME அப்படின்றது mass of the earth, r plus h அப்படின்றது ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட் ஓகே. இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மில் ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா v is equal to எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா gm/r plus h அப்படின்னு வரும். ஸோ v² is equal to gm/r plus h அப்படின்னா எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுக்கிறப்ப எனக்கு வந்து என்ன சார் அப்படின்னா v is equal to gm/r plus h அப்படின்னு வரும். we already know. ஸோ ஜிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா gm/r². ஸோ g ஸ்மால் g ஆக்சலரேஷன் due to gravity. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சலரேஷன் due to கிராவிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா gm/r². இங்கே gm/r இருக்கா, அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்னா g into r plus h. ஸோ இப்போ இந்த ஜிக்கு பதிலாக இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த g எடுத்துங்க,
இந்த ஜிக்கு பதிலாக எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா gm/r + hன்னு ஒரு r + h த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, இங்கே ஒரு r + h இருக்கும். அப்போ அந்த r + hம் இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர், ஆக்சுவலாக இந்த ஜியோட வேல்யூ என்னென்னா gm/r + h த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த r + h இந்த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ gm/r + h which is equal to g into r + h. சப்போஸ் இந்த r + h நான் r அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ √gr அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ ஆர்பிட்டால் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா √gr அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எஸ்கேப் வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து √2gr அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு உண்டான ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா √2grன்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு எனக்கு என்ன சார் அப்படின்னா √gr அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியை நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டியை ஸோ √2 into v0. ஆக்சுவலாக v is equal to எனக்கு என்ன ஃபார்முலா வரும், v is equal to √2gr அடாக்குன்னு அந்த √2 அப்படியே வச்சுட்டு இந்த grக்கு பதிலாக √gr பதிலாக v0 அப்படின்னு போட்டுங்க. ஸோ இப்போ நம்ம எர்த்தோட ஆர்பிட்டால் வெலாசிட்டி எவ்வளோ சார் அப்படின்னா v0 ஈக்குவல் டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஜியோட வேல்யூ வந்து 9.8. ஸோ ஜியோட வேல்யூ வந்து 9.8, ஆரோட வேல்யூ வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8 km/s அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து when height increases speed of the planet or speed of the satellite will be decreases. we already know, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கன்சிடர் லைக் இஸ் நியூக்ளியஸ் ஒன்று, நியூக்ளியஸ் மாதிரி தான். நீங்கள் கேஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஸ்பீடாக சுற்றும், எல்செல் எம்செல் போனுச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக சுற்றும், அதே போல் தான். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆர்பிட்டால் ஸ்பீடு வந்து 8 km/s. இது வந்து எஸ்கே ஸ்பீடு எவ்வளோ சார் அப்படின்னா எர்த்தோட எஸ்கே ஸ்பீடு வந்து 11.2 km/s. ஆர்பிட்டால் ஸ்பீடு வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 8 km/s அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஸ்கே ஸ்பீட் அப்படின்றது இந்த ஸ்பீடு விச் இஸ் ரெக்யூர்டு டு எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். ஆர்பிட்டால் அப்படின்றது இந்த ஸ்பீடு விச் இஸ் ரெக்யூர்டு டு ஆர்பிட் த அரௌண்ட் த எர்த்தை வந்து சுற்றி வரதுக்கு தேவையான ஸ்பீடு தான் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க. இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km/s, ஆர்பிட்டால் வெலாசிட்டி வந்து 8 km/s. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆர்பிட்டாலில் மூவ் ஆகிட்டுருக்கு விச் இஸ் 8 km/s. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் அந்த ஆர்பிட்டாலேருந்து நீங்கள் வெளியே துரத்தணும், எஸ்கேப் வந்து இடத்துலேருந்து எஸ்கேப் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ ரைஸ் பண்ணணும், 3.2 km/s. எப்படி சார் அப்படின்னா ஸோ ஆர்பிட்டால் இருக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 8 km/s நம்மளுக்கு இருக்குது ஆர்பிட்டாலில் இருக்கிறப்ப. நீங்கள் வந்து அது என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே துரத்தணும். அப்போனா உங்களுக்கு எவ்வளோ தேவை, 11.2 தேவை. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து 8, எனக்கு எவ்வளோ தேவைன்னா 11.2. அப்போ யூ கேன் ரைசஸ் 3.2 km நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை அதோட ஸ்பீடை நீங்கள் 3.2 km/s நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த், இட் வில் நாட் ரிட்டர்ன் பேக் டு த எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரிங்க சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் த்ரோ பண்ணுறப்ப என்னோடய ஸ்பீடு வந்து 7.9 km/s இருக்குது. ஸோ அப்போ என்னோட ஸ்பீடு வந்து 7.9 km/s இருந்தால் இட் வில் நாட் ரீச் த பர்டிகுலர் ஆர்பிட்டால், இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த எர்த். லைக் எஸ் வி கேன் த்ரோ த பால். ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பால் விளையாட்டப்போ நீங்கள் த்ரோ பண்ணால் எப்படி வந்து ரிட்டர்ன் பேக் டு த எர்த், ஸோ ரிட்டர்ன் பேக் அண்ட் ஃபால் டு த எர்த் அப்படி ஆகுதோ, அதே போல் இஃப் யூ ஆர் த்ரோயிங் அன் ஆப்ஜெக்ட் பிலோ த ஆர்பிட்டால் ஸ்பீட் இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த எர்த் இமிடியேட்லி. ஸோ லைக் எஸ் ஸ்டோன் ஆர் பால் வாட் வி ஆர் கோயிங் டு த்ரோ. அது மாதிரி சப்போஸ் நான் 8 km/s நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் ரீச் த ஆர்பிட்டால். ஸோ அட் ரிவால்விங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால். அது வந்து எனக்கு அந்த ஆர்பிட்டாலில் போய் ரீச் ஆகி எனக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சர்க்குலராக எனக்கு மூவ் ஆக செய்யும். ரைட், வெரி குட். என்னோடய ஸ்பீடு ஆர்பிட்டால் ஸ்பீடை விட அதிகமாக இருக்குது, ஆனால் எஸ்கே ஸ்பீடு கிடையாது. ஸோ ஆர்பிட்டால் ஸ்பீடை விட அதிகமாக இருக்குது, 8 km/s இருக்குது, ஆனால் 11.2 km விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆர்பிட்டாலை விட மேலே போயிருமே தவிர எஸ்கேப் ஆகாது. நான் 11.2 km/s நான் எஸ்கேப் கொடுக்குறேன், எஸ்கேப் ஸ்பீட் அளவு கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். ஸோ அப்போ 3 கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னென்னா ஆர்பிட்டால் ஸ்பீடை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவர் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் த ஆர்பிட்டால் வெலாசிட்டி, இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த எர்த். அவர் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்டால் வெலாசிட்டி அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸோ இட் வில் கோயிங் ஆன் ஃபிக்ஸ்டு இன் த பர்டிகுலர் ஆர்பிட்டல், கோ ஆன் ஃபிக்ஸ்டு இன் த பர்டிகுலர் ஆர்பிட்டால். ஸோ அடுத்து வந்து எனக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி விட அதிகமாக இருக்குது, எஸ்கேப் வெலாசிட்டி விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் வில் நாட் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். ஸோ அவர் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா √gr, எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலானா √2gr.
இதில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்டு, ஆர்பிட்டால் வெலாசிட்டி வந்து 8 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இட் வில் கவரிங் 8 கிலோமீட்டர் பர் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த ஆர்பிட்டால் வந்து ஒரு சேட்டலைட் ரிவால்வ் ஆகிறப்ப இட் வில் கவர் 8 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் 8 கிலோமீட்டர், மொதல் செகண்டில் 8 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் செகண்டில் 8 கிலோமீட்டர், ஸோ அப்படியே எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். 10 செகண்ட்ஸில் இட் வில் கவரிங் த 80 கிலோமீட்டர்ஸ். 10 செகண்ட்ஸில் 100 செகண்ட்ஸில் இட் வில் கவர் த 800 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 800 கிலோமீட்டர் விச் இஸ் நத்திங் பட் 10% ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 800 அப்படின்றது 10% இல்லை, விச் இஸ் கிரேட்டர் தேன் த 10% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ரைட். 10% வந்து 640, இங்கே வந்து 800 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகேவா? தென் ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆர்பிட்டாலோட ஸ்பீடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவில் V ப்ரொபோஷனல் டு 1/r + h ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. வென் ஹைட் இன்க்ரீஸஸ் ஸ்பீடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்டால் ஸ்பீடு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து √2gr, ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு √gr. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி வந்து √2 இன்ட்டு அந்த √grக்கு பதிலாக V0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ V is equal to √2 இன்ட்டு V0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா ஆர்பிட்டல் எஸ்கேப் வெலாசிட்டி கிடைக்கும். ரைட். தென் we can learn about the time period of the satellite. ஸோ டைம் பீரியட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு என்ன சார்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த சேட்டலைட் டூரிங் த ஒன் ரொட்டேஷன் இன் இட்ஸ் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 2/r + h. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு எர்த் இருக்குது. எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்றது விச் இஸ் சிமிலர் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு 2πr. ஆனால் அது வந்து எர்த்தோட ரேடியஸே இருந்தால் ப்ராப்ளம் மேலே ஹைட்டில் இருக்குது. அப்புறம் 2πrக்கு பதிலாக re + h அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு சேட்டலைட் ஒரு ஆர்பிட்டால் ரிவால்வ் ஆகுது விச் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, ரைட். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் சார் அப்படின்னா டைம் டேக்கனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ நான் என்ன சார் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன சார்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் தான். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 2π × re + h அப்படின்னு சொல்கிறோம். 2π re + h தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸு. டைம் வந்து டீன்னு எடுத்துங்க. ஸோ வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். V is equal to √gm/r + h. இது வந்து வெலாசிட்டிக்கு உண்டான ஈக்குவேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் வெலாசிட்டி we can replace √gm/re + h is equal to இங்கே வந்து எனக்கு என்ன சார்னா 2π × re + h/t அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனை இது அரேஞ்ச் பண்ணுங்கள். t/யை இந்தாண்ட கொண்டு போயிருங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து re + h இருக்குது. இந்த √re + h மட்டும் இங்கே வந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா re + h whole power 1/2. √re + h which is equal to re + h whole power 1/2. ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. re + h பவர் 1 இருக்குது. இது இங்கே வரப்போ re + h 1 இன்ட்டு re + h 1/2. ஸோ அப்போ வந்து பேஸ் காமனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ re + h 1 + 1/2 எவ்வளோ சார் அப்படின்னா 3/2. 1 + 1/2 3/2. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். re + h 1/2 இங்கே இருக்குது. இந்த ஸ்டெப்பு இங்கே கொண்டு வந்துடுங்க. ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. அங்கே ஒரு 1/2 1 + 1/2 1/2னா 3/2. இந்த √gm கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து டைம் பீரியடுக்கு உண்டான ஈக்குவேஷன். ஸோ பை ஸ்கொயரிங் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா t², 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் π². பை ஸ்கொயரிங் ரூட் கேன்சல் ஆயிரும். gme ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப மேலே ஒரு 2 வரும். அந்த 2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்கொயரிங் அப்படின்னாவே 2. ஸோ மல்டிப்ளைங் பை 2. அப்போ பவரில் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2 வரும். அப்போ அந்த 2 வரப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த 2ம் இந்த பை 2 எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன சார் இருக்கும்னா re + h கியூப் இருக்கும். இந்த 4π² கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் த எர்த், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ வி கேன் டேக்கன் as c. t² is equal to c the square root of re + h the whole cube. So from this formula நம்மளுக்கு என்ன தெரியுது? கெப்லர்ஸ் தேர்ட் லா. t² proportional to r3. அந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் போகிறீங்களா, அந்த கான்ஸ்டன்ட் தான் c.
டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா ஆர்இ ப்ளஸ் ஹச் த ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. இது எப்படி சார் எழுதலாம்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஜிஎம்இ இருக்குது. இந்த ஆர்இ ப்ளஸ் ஹச்சை கியூபை எப்படி பிரிக்கிறீங்கன்னா ஆர்இ ப்ளஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர், இது ஆர்இ ப்ளஸ் ஹச் ஆர்இனே வச்சுக்கிங்க. அப்போ இது எப்படி சார் வச்சுக்கலாம்னா ஆர்இ கியூபை ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்இன்னு எழுதலாமா? ஆர்இ கியூப்னா ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்இ. அந்த ஆர்இயை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆர்இ ஸ்கொயரை கீழே கொண்டு வாங்க, இப்படி வந்துருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஆர்இ ஸ்கொயர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா இதோட டினாமினேட்டரில் இருக்குது. இது இங்கே நியூமரேட்டராக போனுச்சுன்னா ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் ஆர்இ கியூப்னு மாறிடும். ஸோ இது நம்ம ஏன் அப்படி மாற்றுறீங்க அப்படின்னா இது இந்த ஈக்குவேஷனை எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ ஜிசி ஈக்குவல் டு எனக்கு என்ன சார் அப்படின்னா GME by RE ஸ்கொயர். இதை கொண்டு வரதுக்கோசரம் இந்த RE கியூபை நீங்கள் எப்படி பிரிச்சிங்க RE இன்ட்டு RE ஸ்கொயர்னு பிரித்து அதை கொண்டு நியூமரேட்டரில் எழுதிங்கன்னா ஜின்னு இருக்கும். அப்போ எனக்கு என்ன சார் வரும்னா டி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு REன்னு வரும். பை டேக்கிங் ரூட் டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் RE பை ஜி. ஸோ டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறப்ப 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் பை கிராவிட்டி ஆஃப் த பிளானட். ஸோ உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் யூ ஆல்ரெடி நோ 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர். ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 85 மினிட்ஸ் வரும். அப்போ ஒரு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய சேட்டலைட்டு ஒரு டைம் எர்த்து ரிவால்வ் பண்ணி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 85 மினிட்ஸ் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ட்ராவல் ஆகும். ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஆர்பிட்டால் ஸ்பீடு அப்படின்னு டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட்னு சொல்கிறோம். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 85 மினிட்ஸ் வென் இட் ரிவால்விங் இன் த ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் என்னென்னா ஆர்இ அப்படின்றது நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஆர்இ ப்ளஸ் ஹச் அப்படின்னு நம்ம போடுறப்ப இதோட வேல்யூ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆவரேஜாக 85 மினிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட்.